தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளில் கர்த்தாவே உம்மை ஆராயத்தக்கவண்ணம் கிருபையோடு நடத்துறதுக்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக உங்கள் வார்த்தை கேட்கவதும் எங்கள் தாசனையும் கருத்து தரிக்கும் கர்த்தாவே, தாசன் வெளிப்படுகிற வார்த்தை கேட்கத்தக்கவனும் எங்கள் ஒவ்வொருவரையும் செவிகளையும் சிந்தைகளையும் தெய்வந்தாமை திறன் தருவீராக. அதை கேட்டு அதன் வழி நடக்கத்தக்கவதை தெய்வந்தாமை ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தாசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. நாம் 2 வாரமாய் கர்த்தர் உயர்வை குறித்து, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற காரியத்தை குறித்து, மேன்மைப்படுத்தி நம்மளை வைக்கிற காரியத்தை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சத்திய வார்த்தைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சமயத்தில் ஜெபத்தின் மூலமாக மேன்மையின் உயர்வின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஜெபத்தின் நிமித்தமாக மேன்மையான ஒரு உயர்வின் ஆசீர்வாதத்தை குறித்து பெற்றுக்கொள்வது எந்த விதத்தில், எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று குறித்து இந்த ஜெபத்தின் அடிப்படையில் ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்ட, உயர்வை பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அநேக வேதத்தில் பரிசுத்தவான்களை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணால் என்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற நோக்கத்தில் அவர்கள் யாருமே கிடையாது. ஆனாலும் ஜெபத்தின் மூலியமாக கர்த்தரே அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட அவ்விதமாக கர்த்தர் உயர்த்துவாராக. வாசிப்போம். சங்கீதம் 113 7, 8 வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஒரு பாவத்திலிருந்து அவனை தூக்கி விடுவது போல கர்த்தர் அவனுடைய பாவங்களை கழுவி பரிசுத்த ஒரு மேன்மையுள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமையிலே அவனை தூக்கி நிறுத்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அந்த அப்போ ஒன்றும் இல்லாதவன், ஆதரவற்றவன், யாரும் அவனுக்கு உதவி செய்யாத சூழ்நிலையில் நிற்கிறவன், பாதிக்கப்பட்டவர்கள், அந்த குடும்பம் எவரிபடி யாராலும் சரி, அவருக்கென்று யாருமே இல்லாத ஒரு திக்கற்ற சூழ்நிலையிலே, பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, அனாதை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே, ஆதரவற்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் தான் எளியவன். அவனை குப்பையிலிருந்து தூக்கி கர்த்தர் என்ன செய்யறனா, அநேக ஜனங்கள் பார்க்கும்படியாக அவனை உயர்த்தி வைக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? 8வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்றானா, பிரபுக்களோடும் அந்த மனுஷனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே இப்படி தான் இருப்போம். நமக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கை பூரா தரித்திரம்தான், கஷ்டம்தான் நினைக்க வேண்டாம். ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தவும் முடியும். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் ஆகும். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் என்று சொல்ல முடியுது. அப்போது அவர் அந்த எளியவனை அவர் என்ன செய்கிறார்னா, குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தது மட்டும் இல்லாமல் அநேக பிரபுக்களோடும், பிரபுக்கள்னு அப்படி எம்எல்ஏ, நம்ம காலத்தில் பார்த்தா எம்எல்ஏ எம்பின்னு சொல்லலாம் இல்லையா, அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது அதிகாரிகளோடு, அதிபதிகளோடு நடந்த அதிகாரம் படைத்தவர்களோடும் அவர்களுக்கு சரிசமமாய் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சதீஷ் குமார் என்ற ஹைதராபாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர். எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். தெலுங்கு, அவர் ஹைதராபாத்து. அதில் இந்திய தேசத்துலேயும் அதிகமான ஜனங்கள் வரக்கூடியது அவர் சபையில் தான். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வராங்க அந்த சபைக்கு. சரிங்களா? நம்ம டி மோகன் பாஸ்டர் சர்ச்சில் கூட 75,000 பேர் தான் வராங்க. ஆனால் சதீஷ்குமார் சர்ச்சில் 4 லட்சம் பேர். அப்போ பார்த்துன்னா அவர் பர்த்டேக்கு எதுக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு பார்த்தா சீஃப் மினிஸ்டர்ஸ்கள், முதலமைச்சர்கள் உட்காடுறாங்க அவரோட கூட. அது டிவியில் பார்க்குறோம், லைவில் பார்க்குறோம். மினிஸ்டர்கள் வராங்க, எவ்வளோ பாதுகாப்பு. அப்போ பார்த்துன்னா சீஃப் மினிஸ்டர் அவரு கூட உட்காந்துருக்குறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு உயர்த்தி வச்சிருக்க பார்த்தீங்களா? அதுதான் எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரு, தூக்கி எடுத்து பிரபுக்களோடும், ராஜாக்களோடும், மந்திரிகளோடும், பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படியே இருக்கிறோம் நம்ம நினைக்க வேண்டாம். நம்மையும் கூட கர்த்தர் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அவருக்கு எண்ணம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது. தான் பிள்ளைகள் எப்போவுமே நான் மூட்டை சமைக்கிறேன்னா என் பிள்ளைக்கு எப்போவுமே அதே கூலிஸாக இருக்க வேணும்னு யாருக்கும் அந்த விருப்பம் இல்லை.
புரியுதுங்களா? ஏன்னா நான் மூட்டை தூக்குறது போதும், கூலி வேலை செஞ்சது போதும், ஆனால் என் பிள்ளைங்க அரசாங்கத்தில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கணும், ஒரு அதிகாரியாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்துலாம் இருக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸுகள் எந்த அளவுக்கு கடினமாக இரவும் பகலும் உழைக்கிறீர்களோ, பிள்ளைகளுக்காக தவம் இருக்கிறீர்களோ, அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் சகல ஜாதிகள் மத்தியில் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று அவருடைய எண்ணமும் இயக்கமும் இருக்கிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இதை பெற்றுக்கொள்ள விடாதபடி தான் சாத்தான் பல விதத்தில் பல ரூபத்தில் அந்த தேவ ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி உலகத்தின் சிற்றின்பத்தில் அமுக்கி விட்டுடுறான். அதனால தான் அந்த கான்செப்ட் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு நம்மை கர்த்தர் உயர்வுக்கு, கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பதற்கும், நம்மளை நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு சராசரி ஒரு மனிதனாக வைப்பதற்கும் கர்த்தருடைய கரத்தில் பலவிதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவரால் முடியும். இன்றைக்கு பார்த்துட்டு அவரால் கண்டிப்பாக முடியும். அநேக பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த பரிசுத்தவான்களில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டனா எதனால் அவர் உயர்த்துறாருன்னா, தேவ சமூகத்தில் ஜெபத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் உயர்வான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவ சமூகத்திலே நமக்கு ஒரு உயர்வு வேணும், ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் வேணும். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டுடைய சமூகத்தில் மேன்மைப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்ம செய்யக்கூடிய வேணும்னா அவர் சமூகத்திலே, தேவ சமூகத்தில், நான் சொன்ன பற்றியில் முதல்ல சொன்ன பற்றியில் பணம் வாங்கக்கூடாது. எது தேவையானாலும் அழைத்தவர் யார்? உங்களை அப்பா தேவன். அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் தான் நம்மளை நடத்துகிறவர், போஷிக்கிறவர். அப்போ ஆக தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் பக்தியோடும் பக்தியின் வைராக்கியத்தோடும் உள்ளவர்களை தேவன் கண்டிப்பாக அவர்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். பதவி உயர்வு மட்டுமல்ல, பதவி உயர்வு செய்வார், சம்பள உயர்வு செய்வார், வருமானத்தில் பிஸ்னஸில் ஒரு உயர்வு, எல்லாத்திலையும் பார்க்க வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் போராடி தேவ சமூகத்தில் பெற வேண்டிய சகலவிதமான உயர்வுக்குண்டான மேன்மைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 15:33 எடுத்தவங்க வாசிங்க. வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் மேன்மைக்கு முன்னானது ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப மேன்மை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்போ முதல்ல தேவ வசனத்துக்கு பயந்தோம்னா நம்ம ஞானம் உள்ள வார்த்தையை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஞானமாக நடக்க அவசரப்பட்டு எதையும் காரியத்தை செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம், சிக்கிக்கொள்ள மாட்டோம், பாதிக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நீ பயந்து வசனத்தின்படி பயந்து நம்ம இருக்கிறோம்னா நம்ம தேவ ஞானத்தை நமக்கு அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். ஞானமாய் ஒரு குடும்பத்தை நடத்த, ஒரு பிஸ்னஸை நடத்த, ஒரு நிர்வாகத்தை நடத்த, இல்லைங்களா, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை எப்படி சரிபடுத்தி கொள்ள, இவையெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற அந்த குடும்பத்தில் தேவ ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து போதிக்க செய்கிறார். அதை நான் உனக்கு போதித்து நடத்த வேண்டியது. அப்போ நம்மளோட உயர்வுக்கு ஒரு மேன்மை வரணும்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னென்னா தாழ்மையாக இருக்க வேண்டும். தாழ்மையாக இருக்கிறது மட்டும் இல்லை, தேவ சமூகத்தில் தன்னை சாஷ்டாங்கமாய் தாழ்த்தி பிரார்த்தனை பண்ண வேண்டும். உன்னுடைய உயர்வுக்கு, ஒரு மேன்மைக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்னன்னா தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருப்பீங்களா தெரியல. தேவ சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, புரோஜனமற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறேன், மனுஷியாக இருக்கிறேன், நீர் என்னை மேன்மைப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் உம்மால் ஆகும். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும், உயர்த்திட உம்மால் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் இதுக்கற்ற சூழ்நிலை ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் நிற்கிறேன், உம்மை தவிர யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, மேன்மைப்படுத்த முடியாது, என்னை உயர்த்தி வைக்க பார்க்க முடியாது, நீர் ஒருவரே என் தகப்பன். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை மட்டுமில்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மை கூட தேவ சமூகத்தில் நாம் என்ன சொன்னோம், அமர்ந்திருந்து தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி பிரார்த்தனை செய்கிறவர்களாய் எந்த மனுஷன் இருக்கிறார்களோ, அந்த குடும்பம் இருக்கிறார்களோ, அந்த குடும்பம் மென்மேலும் உயர்ந்து போய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நம்ம செய்கிறது கிடையாது. அதனால தான் நம்மளுடைய எல்லாவித ஆசீர்வாதத்தையும் யார் கொண்டு போகிறான்னு நமக்கு நல்லாவே தெரியும், சில பேருக்கு தெரியாமே கூட இருக்கும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் என்னை நான் ஒடுக்க வேண்டும், வெறுமையாக்க வேண்டும்.
நசரனாக இயேசு கிறிஸ்துவே மாம்சமாக இருக்கும்போது தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு மேன்மைக்கு என்னன்னா தேவ சன்னிதானத்தில் தாழ்த்தி இருக்க வேண்டும். சரி, போகட்டும். அப்போ ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்தர் ஆகமத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே மொர்தெகாய் என்றொரு யூத மனுஷன் இருந்தான். யார்? யூத ஜனத்தை குலத்தை சேர்ந்தவன் மொர்தெகாய். அந்த மொர்தெகாய் வாழ்கிற அந்த நாட்களிலே அந்த யூத ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சான்னா சிறை கைதிகளாக அந்த தேசத்தில் என்ன செஞ்சால் கொண்டு வரப்பட்டது. சிறை கைதிகளாக அங்கே இருக்கிறான். சிறை கைதிகளாக இருக்கும்போது அந்த மொர்தெகாயும் ஒரு யூத மனுஷனாக இருந்தாலும் மொர்தெகாய் சிறை கைதியாய் கொண்டு வந்தப்பட்டாலும் கூட அங்கே எஸ்தர் ராஜாத்தி, வளர்ப்பு மகளாக எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையிலே ராஜாவுக்கு மனைவியாக இருந்தாலும் கூட மொர்தெகாய் யாருன்னா வளர்ப்பு தந்தை என்று சொல்லலாம். அந்த வளர்ப்பு தந்தை அவன் எப்படின்னா அந்த அரண்மனை முற்றத்தில் தான் அதிகமாக உட்கார்ந்திருக்கிறது வழக்கம். சரிங்களா? அப்போது இங்கே ஆமான் என்ற ஒரு மனிதன் தன்னை கனப்படுத்தவில்லை, தன்னை தாழ்த்தவில்லை, எனக்கு ஒரு நமஸ்கரிக்கவில்லை, எனக்கு ரெஸ்பெக்ட் எல்லாரும் எனக்கு கொடுக்கவில்லை என்ற அந்த வைத்தறிச்சல் பொறாமை நிமித்தமாக என்னதுன்னா ஆமான் என்ற ஒரு மனுஷன் மொர்தெகாய் தேவ மனுஷனாகிய யூத மனுஷனாகிய மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்புகிறான். அல்லேலூயா. இதை நம்ம வாசிப்போம். எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் வாசிக்க கேட்போமாக. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். எல்லாரும் நமஸ்கரித்து ஆமான் என்றவன் யாருன்னா ராஜாவோட அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன், தளபதி கூட சொல்லலாம் இல்லையா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜா அதிகாரம் பெற்றவன். அப்போ எல்லாரும் என்ன செஞ்சானா இந்த ஆமானை நமஸ்கரித்து வந்தாங்க. அதே போல் என்ன செஞ்சாங்க, கனப்படுத்திட்டு வந்ததாக பார்க்கிறோம். வாசிமா. அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்ப ராஜா என்ன சொல்றான்னா, இந்த என்னை எப்படி கனப்படுத்துகிறீர்களோ அதே போல இந்த ஆமானையும் நீங்க கனப்படுத்த வேண்டும் என்று ராஜா சகல ஜனங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அதிகாரம் உள்ள கட்டளையை அவன் கொடுக்கிறான். அடுத்தது வாசிப்போம். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அந்த தேசத்தில் எல்லாருமே ராஜாவோட கட்டளை ஏற்றுக்கொண்டு நமஸ்கரித்தாங்க. நமஸ்கரிக்கிறதுனா நமஸ்காரம். ஒரு கடவுளுக்கு எப்படி நமஸ்கரிக்கிறாங்களோ அதே போல தான் ஆமானுக்கும் அவன்கள் என்ன செய்கிறாங்க, பார்க்கும் போதெல்லாம் நமஸ்கரிக்கிறாங்க. தாழ்த்தி சில பேர் தாழ கூட விழுந்திருக்கலாம், பாதத்தை தொட்டு கும்பிட்டுருக்கலாம், சில பேர் ஒரு கடவுளை வணங்குவது போல கூட அவனை வணங்கியிருக்கலாம். ஆனால் இந்த மொர்தெகாய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடிமை மனுஷன், ஒரு சிறை கைதியாய் கொண்டு வரப்பட்டவன். அப்போ பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட அந்த அரண்மனை முற்றத்திலே அவன் அனாதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அவன் ஆமானை நமஸ்கரிக்கவும் இல்லை, அவனை பின்பற்றவும் இல்லை, அவனை வணங்கவும் இல்லை. அப்போ பாருங்க, ஏன்னா மொர்தெகாய்க்கு தெரியும் இவன் ஆஃப்டால் ஒரு மனிதன், இவன் கால்களில் விழவும் நமஸ்கரிப்பதற்கும் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நான் நமஸ்கரிப்பதற்கும் வணங்குவதற்கும் ஒரே தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். எந்த மனுஷனை கும்பிடவோ நமஸ்கரிக்கவோ, எந்த சாமியார் மந்திரவாதிங்க உங்கள் போதகர் வந்தால் கூட சரி, நாங்களாம் வந்தால் கூட நமஸ்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெஸ்பெக்ட் இருந்தால் போதும். ஒரு மரியாதை, வணக்கம், பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா, அந்த மரியாதை இருந்தால் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் இருக்கும். அது ஒரு நாள் உங்களுக்கு சாப்டர் எடுக்கிறோம். அப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஐ கிவ் த ரெஸ்பெக்ட் வித் காட். ஆண்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பது போல ஐ கிவ் த ரெஸ்பெக்ட் வித் மை பாஸ்டர்ஸ். ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், ஆனால் வணங்கக்கூடாது. நமஸ்கரிப்பதற்கு நமக்கு வேலை இல்லை. அவர்கள் கடவுள் கிடையாது. அது மொர்தெகாய்க்கு மட்டும்தான் அது தெரியுது தவிர அங்கே இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவுக்கு கூட தெரியல. ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு என்ன, அடுத்த வசனத்துக்கு கீழே வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அப்ப ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஆஃப்டர் நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன், உன்னை வெட்டி துண்டு துண்ட போட்டாங்க கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் கூட கிடையாது.
அப்படி இருக்கும்போது ராஜா என்னை வணங்கும்படியாக நமஸ்கரிக்கும்படியாக கட்டளை கொடுத்துருக்காரு. நீ மீறி எல்லாரும் செய்கிறாங்க, நீ மீறி என்னை நமஸ்கரிக்காமல் வணங்காமல் திமிரு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறியே, கர்வமாக உட்காந்துருக்கிறியே, வைராக்கியமாக உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் மொர்தெகாயை கேட்கிறார்கள். அடுத்தது வாசிங்க. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு இருக்கட்டும். இப்போ எப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாளுக்கு நாள் வணங்கடா, நமஸ்கரிடா, நான் வணங்கடா அப்படின்னு துரிதப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஆமான்னு அவன் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான், நீ வணங்கினான்னு அவனை கொன்று போடுவான், எவ்வளோ சொல்லி பார்க்குறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்கிறப்பல அவன் செய்யவே கிடையாது. அந்த வைராக்கியத்தில் அவன் கரெக்டாக இருக்கிறான். மனுஷனை நான் நமஸ்கரிப்பதற்காக கர்த்தர் என்னை உருவாக்கவில்லை, அழைக்கவில்லை. அப்போ அவன் ஒரு யூதன் என்று அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அறிந்தபடினாலே மொர்தெகாயோட சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கறதுக்கு அதை ஆமானுக்கு என்ன செஞ்சாங்க, அறிவிப்பை கொடுக்கிறார்கள். அப்போ பார்த்துட்டு அது கீழே வசன, ஆமான் மொர்தெகாயை தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது அவன் என்னது மூர்க்கம் கொண்டான். மூர்க்கம்னா ரொம்ப கோபம், கடூரமான ஒரு கோபம். அப்படி சில பேர் எப்படி இருக்கும், பல்லெல்லாம் நரன்னு கடிக்கிற மாதிரி வச்சிங்களேன். என்னடா நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், எங்கள் ஜனங்கள் கூட கிடையாது, அந்நிய தேசத்து மனுஷன், உன்னை சிறை கைதே கொண்டு வந்து அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மனுஷன், நீ இப்போ ஆஃப்டர் ஆல் என்னை வணங்க மாட்டேன்னு சொல்லி நாளுக்கு நாள் பிடிவாதமாக உட்காந்து உனக்கு எவ்வளோடா இருக்கும் அப்படின்ட்டு என்ன செய்கிறப்பில் அந்த வைத்தெரிச்சல் நிமித்தமாய் கோபத்தின் நிமித்தமாக மொர்தெகாய் மேலே ஆமான் என்ற அந்த மனுஷன் என்னது மிகுந்த மூர்க்கம் அடைகிறான். கடும் கோபம் கூட சொல்லலாம் இதுக்கு அர்த்தம். அப்போ கோபம் அடைகிறான். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அது நிமித்தமாக பாருங்கள் 4வது வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ஒன்று அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இங்கே 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் கவனிங்க. அப்பொழுது ஆமான் ஆகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவர்கள் வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டத்திட்டங்களை கைக்கொள்வதில்லை. ஆகையால் அவர்களை இப்படியே வீட்டிருப்பது ராஜாவுக்கு நியாயமான காரியமில்லை என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு என்ன கோபம் வந்து என்ன சொல்கிறான், ராஜா கிட்ட போய் டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறான். நீங்கள் சொன்னீங்க, கட்டளை கொடுத்தீங்க, இங்கே ஒருத்தன் இருக்கிறான், நான் நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அப்போ இது மாதிரி இவங்களெல்லாம் அடிமைத்தனத்தை கொண்டு வந்து இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நாளைக்கு இவங்க நம்மளை என்ன செஞ்சுருவாங்க, திசை திருப்பிடுவோம், நம்மளே அவங்களுக்கு அடிமை ஆகிடுவோன்னு சொல்லி இப்படியெல்லாம் வச்சிருக்க நல்லதில்ல, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட என்ன செய்கிறான், மீண்டும் போய் புகார் கொடுத்து ஒரு கட்டளை வாங்குகிறான். அதன் பின்பாக பாருங்கள், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியதுன்னு சொல்லி பலவிதமான சென்னா கஜானாவில் இருக்கக்கூடிய பணங்களெல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு காணிக்கையாய் கொடுக்கிறான். வெள்ளி காரியங்களெல்லாம் கையில் அவனுக்கு கொடுப்பேன் என்றான். இப்போ ராஜா உடனே சொல்கிறப்பல, அப்படியா ரைட்டு, இதெல்லாம் வாங்கிட்டு பிறகு உடனே சொல்கிறப்பல, சரி உன் இஷ்டத்தை நான் எழுதி கொடுக்குறேன், தீர்மானத்தை எழுதி கொடுக்குறேன், உன் இஷ்டப்படி நீ என்ன செய்யறியோ. எப்படி அப்போ சொன்னாங்க, இப்போ பவுலுக்கு எழுதி கொடுத்தாரு, ரோமபுரி சிறை கிறிஸ்தவர்களாம் கொடுமைப்படுத்த வேண்டும் என்று சிறையில் அடைக்க வேண்டும். அதே மாதிரி இவன் கொடுக்குறான். உன் இஷ்டப்படி இந்த ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு நீ என்ன செய்டா, நான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன்னு கொடுத்தோன்னா இதுதான் சமயம்ன்ட்டு இவனுக்கு என்ன செய்கிறான், தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானம் எடுத்ததை வந்து மொர்தெகாய்க்கு வந்து ரிப்போர்ட் போய் காதில் விழுகுது. என்ன விழுகுதுன்னா, நான் அழிஞ்சு போவதற்காக இல்லை, என்னை கொன்று போடுவதற்காக அவன் பயப்படலை, அதுக்காக அவன் வியாக்குலப்படலை, கவலைப்படலை. என் தேவ ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் என்னுடைய தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஜீவனை பறித்து கொள்வதற்காக இந்த பிசாசு பிடிச்சவன் என்ன செய்கிறான், ராஜா கிட்ட கட்டளையோ அனுமதி பெற்றிருக்கிறான்னு சொல்லி இவனுக்குள்ள பயங்கர ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. பார்த்தீங்களா, பயங்கர வைராக்கியம் யாருக்கு எழும்புகிறது, மொர்தெகாய்க்கு எழும்புகிறது. உடனே என்ன செய்றான் பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவ்வளோ பாரம் அவனுடைய வீட்டில் குடும்பம், அப்பா அம்மாவுக்கு அவன் அழுகிறான். தேவ ஜனங்கள் இன்றைக்கி நிறைய நம்ம சுற்றிக்கூடிய அத்தனை ஜனங்கள் யாருடைய ஜனங்களுங்க,
உலகம் முழுவதும் யாருடைய ஜனங்கள்? நீங்கள் அதனாச்சும் சொல்லுங்கள். அதனாச்சும் தெரியுமா தெரியாதா? யார் சிருஷ்டித்தா? நம்ம ஆண்டவர் சிருஷ்டித்தது பிள்ளைங்க. நீங்களையும் சரி என்னையும் சரி இங்கே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க, அறிந்தவங்க அறியாதவங்க, புரிந்தவங்க புரியாதவங்க, தெரிந்தவங்க தெரியாதவங்க, அத்தனை ஜனங்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிசாசுனால கட்டப்பட்டு சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அந்த கான்செப்ட் அண்ட் அந்த பாரம் என்றைக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்குதோ அவன் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவன் பாருங்க எவ்வளோ பாருங்க, அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, ஒரு உயிர் சேதம் வந்திருக்கிறது. அவன் மர்டர் பண்ணுறதுக்கு அதிகாரம் பெற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் நினைச்ச எது வேணா செய்யலாம். அப்போ அதிகாரம் பெற்று அதை தெரிஞ்ச உடனே அவன் அந்த மொர்தெகாய் போயிட்டு அவன் போய், எப்பா என்னால் தான் இந்த ஜனங்களை விட்டு சாமி, இவங்களெல்லாம் ஒன்று செஞ்சிடாது சாமி, நான் உனக்கு என்ன வணங்கணுமா வணங்கிடுறேன், நமஸ்கரிக்கணுமா நமஸ்கரிச்சுக்கிறேன் அப்படின்னு போய் நின்னானா? இந்த ஜனங்களெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாப்பா, இதுக்கெல்லாம் பாவி அப்ராவிப்பா, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ எங்கே வேணா கும்பிட சொல்லு, நான் கும்பிட்றேன் அப்படின்னு நான் விட்டுருக்க மாட்டேனா? எங்கள் பதிலே வர மாட்டேங்குது. மொர்தெகாயோட இந்த காயை ரொம்ப வேதனைப்படுத்துது. அவன் இறுதி எப்படி பண்ண கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் தயவுசெய்து. அவன் யூதன், எத்தனையோ குடும்பங்கள் அங்கே இருக்குது, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது அடிமைத்தனத்தில். அப்போ இந்த மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆவேசமாய் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றான். அவன் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம்? அவன் ஆமான் காலில் போய் விழுந்து, இந்த ஜனங்களை தயவு செய்து விட்டு விடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்க, தலை வணங்குறேன்னு சொல்லியிருக்கலாமே. சொன்னால் அவன் செஞ்சிருப்பானா? சரி, கண்டிப்பாக செஞ்சிருப்பான். இதுதான்டா எதிர்பார்த்தேன்னு இருப்பான். அப்போ அப்படி செஞ்சிருந்தானா தேவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்ன ஆயிருக்கும்? தேவனை தூசிப்பதற்கு இவன் காரணமாக இருந்திருப்பான். யார்? மொர்தெகாய். அவன் என்னை கொன்று போட்டாலும் சரி, கொன்று போடாமல் இருந்தாலும் சரி, நீ வச்சிருக்கிற நீ உன்னை நமஸ்கரிப்பதற்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாதுன்றான். நேபுகாத் நேச்சர் நிறுத்தின சிலையை போல தான் அது உங்களுக்கு வரும் அடுத்தது. அப்போ பாருங்க, அந்த மொர்தெகாய் டைரக்டாக என்ன சொன்னா, இந்த செய்தி கேட்ட அடுத்த செகண்ட் போய் உட்கார தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு பாருங்க. ஏன்னா நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பலில் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவில் புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனையில் வாசல் முகப்பில் மட்டுமே வந்தான். ரட்டுடித்தவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு பிரவேசித்து பிரவேசிக்கும் போது ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை. ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளைக்கு போய் சேர்ந்த போது அவன் நாட்களில் ஸ்தலங்களில் உள்ள யூதர்களுக்குள்ள மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பமும் உண்டாய் அதை ரட்டுடித்து சாம்பலிலே கிடந்தார்கள். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டோன்னே யூத ஜனங்கள் அத்தனை பேரும் துக்கம் அடைஞ்சாங்க, உபவாசம் போட்டாங்க, அழுகுதாங்க, புலம்புறாங்க. போய் மொர்தெகாய் சொல்றாப்புல, வந்துட்டான் ஒருத்தன் யமன், உங்களெல்லாம் கொன்று போடுறதுக்கு என்னையும் சேர்த்து தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். நினிவே பட்டணத்தில் எப்படி 1,20,000 பேர் அதே மாதிரி தான் உக்காந்தாங்க, உபவாசம் போட்டாங்க, அழுதாங்க, ஜெபம் பண்ணாங்க. ராஜா கிட்ட அவங்களாம் போய் கெஞ்சிருக்கலாமே, மொர்தெகாய் நீங்கள் விட்டு தள்ளுங்க, நாங்கனாச்சும் போய் அந்த ஆமான் கிட்ட காலில் விழுந்து நமஸ்கரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அவங்களும் அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. தேவ ஜனங்கள் அவங்க. அப்போ உபவாசம் போட்டு அவங்க என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்கே 8வது வசனத்தையும் 9வது வசனத்தை வாசிப்போமாக. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று. விட்டுருங்க சிஸ்டர், நமக்கு டைம் இல்லை. அடுத்த பார்த்துட்டு உங்களுக்கு 11வது வசனத்தை வாசிங்க. யாராவது அழைப்பிக்க உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் விசித்தால் புருஷரானாலும் ஸ்ரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. சரி, ஓகே, இது வீட்டில் படித்துக்கொள்ள நமக்கு நேரம் இல்லை. அதனால் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 11 வரைக்கும் வாசிக்குமே. எஸ்தர் 6 6லேருந்து 11 வரைக்கும்
ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. இங்க நல்லா கவனிக்கணுங்க சிஸ்டர். என்ன சொல்றோம்னா, இவர்கள் எல்லாரும் உபவாசம் போட்டு அழுது ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். கேட்ட பிறகு இந்த ரிசல்ட் வருது பாருங்களேன். யார் கொலை செய்ய வேண்டும், யூத ஜனங்கள் அழிக்கணும்னு சொன்னா அந்த 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 தீர்மானம் அவனுக்கே வந்துடுது. வாளை எடுத்தவன் வாளினால் சாவான் என்பது போல இவன் என்ன செஞ்சான்னா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பனா கடைசியில் என்னாச்சு, கர்த்தர் இவங்களுடைய ஜெபங்களை கேட்டு அந்த தேவன் என்ன செஞ்சார், அவனுக்கே என்ன செஞ்சார், மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு வர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா அவனை இவன் நினச்சான் நம்மளை தான் பெரிய அதிகாரி ராஜாவுக்கு கருத்து நினச்சான். ஆனால் எவன் தாழ்த்தினானோ, எவனை தாழ்த்தினானோ, எவனை வெக்கப்படுத்த நினச்சானோ, எவனை அழிக்கணும்னு நினச்சானோ அந்த மனுஷனுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், ஆமானுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதான் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம், முதல்ல வாசிப்போம். ராஜாவை நோக்கி ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, கனம் பண்ண ராஜா சொல்றார், ஒரு மனுஷன் என்ன கனம் பண்ண விரும்புகிறேன், அவனுக்கு எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்க போகிறேன்னா இவருக்கு ஆமானுக்கு பெரிய சந்தோஷம். நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன், நான் தான் பெரிய பதவியில் இருக்கிறேன், என்னை தவிர வேறு யாரை சொல்லுவார், நான் தான் அப்படின்னு தனக்குள்ளரே பெருமைப்படுத்தி கொண்டிருந்தான். இப்போ அடுத்த வாசிங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைனா, ஒரு ராஜா ஒருத்தரை கனப்படுத்த வேண்டும் என்றால் ராஜாவுக்கு அடுத்தபடி என்னென்னலாம் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று யாருக்கிட்ட சொல்கிறாப்புல, ஆமான் கிட்டேயே சொல்கிறாரு. இவன் என்ன நினச்சிட்டான்னா, நமக்கு தான் இதெல்லாம் சொல்கிறாரு போல நினச்சிருக்கிறாப்புல. ஆனால் அவனுக்கு கிடையாது, மொர்தெகாய்க்கு செய்வதற்காக கர்த்தர் செய்ய வச்சிருக்கார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு வந்து மொர்தெகாயின் அலங்கரித்து அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியில் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தபோது ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு இருந்த திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலத்தோடு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்குள் தீவிரித்து போனான். அல்லேலூயா. வெக்கப்பட்டு போனான். எவர்கள் உனக்கு முன்பாக பச்சை எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அந்த மாதிரி வச்சிங்களேன், ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போகணும். அப்போ எந்த மனுஷனை கனப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெருமை நிமித்தமாக இருந்தானோ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். கனத்துக்குரிய ஒரு மனுஷன் பெருமை நிமித்தமாக இருக்கிறவன் விழுந்து போனான். இவன் எல்லாம் நினச்சா என்னை தான் கனப்படுத்தி உயர்த்துவான்னு நினச்சி, கடைசியில் யார், எவன் அவமதிக்கப்பட்டான சிறை கைதியாக இருந்தானோ, எவனை திக்கற்ற மனுஷனாக இருந்தால் அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செஞ்சான்னா, ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் என்ன செஞ்ச நகர வீதி அந்த தேசத்தில் அத்தனை ஜனங்கள் கேட்கும்படியாக அவனை உயர்த்தி கர்த்தர் என்ன செய்தார், மேன்மைப்படுத்தினதாக பார்க்கிறோம். இதை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அத்தனை ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். ஆமான் என்ன செஞ்சான், வெக்கப்பட்டு துக்கப்பட்டு போனதாக நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமில்லாமல் பார்த்துட்டோன்னா எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் 3-4 வாசிங்கம்மா. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். பார்த்தீங்களா, முதல்ல வாசல்ல இருந்தான். அப்போ ஜபத்தின் நிமித்தமாக கர்த்தர் யூத ஜனங்களை தப்பிவித்தார். அப்போ ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கக்கூடிய மொர்தெகாயை சகல ஜனங்களுக்கு ராஜாவின் அரண்மனைக்குள்ள எப்படியவனாக இருந்தான், பெரியவனாக இருந்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லுவோம். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிட்டிருக்கு.
அப்போ அவன் செய்கிற எல்லா காரியங்களும் மொர்தெகாய் நிமித்தமாய் கர்த்தர் செய்கிற எல்லா காரியம் எல்லா தேசம் 127 தேசம் வச்சிங்களேன், நான் இந்து தேசம் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும், அப்போ எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிட்டது. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. இதுதான் மொர்தெகாய்க்கு மட்டும் இல்லை, நமக்கும் கர்த்தர் செய்வார், உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பதவி உயர்வுக்காக அந்த ஆசை படக்கூடாது. என்றைக்கு அந்த மொர்தெகாயோட பாரம் உங்களுக்கும் எனக்குள்ளே இருக்கணும். என் தேசம், என் இன மக்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அறியாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களெல்லாம் நீங்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வரேன் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த பாரம் என்று ஜபம் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிளட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் ஜபம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவரே என்னை உயர்த்தும் ஆண்டவரே, எழுத்து வீட்டுக்காரன் மாருதி 800 வாங்கிட்டான், அட்லீஸ்ட் நான் யூகோ வண்டினாச்சும் வாங்கணும் புதுசாக. இப்படியெல்லாம் நம்ம நினச்சோம்னா ஆண்டவர் செய்வாரா? சொல்லுங்கள். நம்ம அதுக்காக கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வரலை, இப்போ அதுக்காக ஆண்டவர் கொண்டு வரலை. ஆண்டுடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக என்றைக்கு நீங்கள் பாரத்தோடு சபையில் இணைந்து ஜெபிக்கிறீங்களோ, ஊழியம் செய்கிறீங்களோ, அன்றைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தின் மேன்மையின் உயர்வு ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். அடுத்த மொர்தெகாய் நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு மிராக்கள் உயர்வு நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியேலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் ஒரு வாலிப மகன், 17 வயசில் சிறை கைதியாக பாபிலோன் தேசத்தில் தானியேலும் அவனுடைய 3 நண்பர்கள் மட்டுமில்ல அநேக ஜனங்களை, ஞானமுள்ள ஜனங்களை, திறமையுள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேச்சர் நிமித்தமாக சிறை கைதியாக வரப்பட்டதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தானியேலை குறித்து நம்ம பார்க்கணும் என்றால் பார்த்தீங்கன்னா, அங்கே தானியேல் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டை பார்த்துட்டு இருக்காதிங்க யாரும். பழைய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரத்தில் 1 to 3 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிக்க. நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பண்ண 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். இப்போ ராஜா, அதாவது இங்கே நேபுகாத்நேச்சர் என்றவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனம் உலகத்தின் முடிவுக்கு உண்டான சொப்பனம். இப்போ இனி வரும் நாட்கள் நம்ம வாழ்கிறோம்ல, இப்போ காலம் 70 வருஷம்ன்றது ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் தானியேலுக்கு தான் கொடுத்துருக்காரு. உலகத்தின் முடிவு குறிப்பு அவன் என்னென்ன நடக்குன்றது தானியேலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை தான் நேபுகாத்நேச்சர் வாழ்கிற காலத்தில் இந்த சொப்பனத்தை அந்த நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு சிலையை பார்க்குறான். அந்த சிலையை ஒவ்வொரு சிலையில் என்னென்ன ஒரு தங்கம், வெள்ளி, வெங்கலம், இல்லை இரும்பு, களிமண், இப்படியெல்லாம் ஒவ்வொரு இதை பார்க்குறாப்புல. இதெல்லாம் அர்த்தம் தெரியாமல், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு திடுக்குத்துன்னு சொப்பனம்னா கனவு. இப்போங்களா, கனவு கண்டவுடனே உடனே திடுக்குத்து முழிக்கிறான். என்னோட வித்தியாசமான ஒரு சொப்பனம் தெரியுது விழிச்சு போயிருக்கு. உடனே எல்லாத்தையும் என்ன செய்கிறான், அவனுக்கு அர்த்தம் தெரியாதனால சாஸ்திரிகள், அப்பொழுது ராஜா சொப்பனத்தை தனக்கு தெரிவிக்கும்படி சாஸ்திரிகளையும் ஜோசியக்காரங்களையும் சூனியக்காரர்களையும் கல்தேயர்களையும் அழைத்து வர சொன்னார். எல்லாத்திட்டும் என்ன சொல்கிறான்னா, எப்போ இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், இதுக்கு அர்த்தம் தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேன், இதுக்கு யார் அர்த்தம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவர்களுக்கு வெகுமானங்களை நான் கொடுப்பேன், என் அரண்மனையில் ஒரு உயர்ந்த போஸ்ட்டு நான் அவங்களை உயர்த்தி வைப்பேன், உயர்வான ஒரு அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கா? சொன்ன உடனே எல்லாரும் பார்த்து அது சீக்கிரமாக சொல்லணும்னு சொல்கிறப்ப, நேரம் இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லித்தரேன். அப்போ சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். எல்லாமே ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணுறானுங்க. ஒருத்தருக்கு மண்டையில் விளங்கலை, ஒன்றுமே வரல. அப்போ உடனே என்ன சொல்லிட்டா, ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. எவ்வளோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சீக்கிரம் சொல்லுங்கடா அப்படி ஒரு டைம் கொடுக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, அப்போது இது அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ராஜா கிட்ட சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறப்பலன்னா, இங்கே பார்த்துட்டிங்கன்னா
கல்தேர் தேவ சமூகத்தில் இங்கே 10வது வசனத்தில் கல்தேர் தேவ சமூகத்தில் பிரதித்தமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவம் வல்லமையுள்ள வந்த எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரத்திலாவது ஜோசியரிடத்திலாவது கல்தேரிலாவது கேட்டதே கிடையாது. இது எந்த மனுஷனும் விவரிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்துக்குரிய காரியங்கள் எந்த ராஜாவும் எந்த சாஸ்திரிக்கிட்டையும் கல்தேரிக்கிட்டையும் ஜோசியர்கிட்டையும் சொன்னதே கிடையாது. இது புதுசாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமாயிருச்சு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ராஜா சமூகத்தில் வந்து சொல்கிறாங்க, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையாக இருக்கிறது. மாம்சத்தில் இருக்கக்கூடியவர்களோடு வாசம் பண்ணாத தேவனுக்கு தவிர ராஜா சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றார்கள். இதை கேட்ட அதாவது எந்த மனுஷனும் அறிவிக்க முடியாது, எந்த தேவர்களும் அவங்களே சொல்லிட்டானுங்க. இது ஒரு கடவுளால் தான் அறிவிக்க முடியும், தேவனால் தான் அறிவிக்க முடியும் தவிர எந்தவித மனுஷனாலையும் எந்தவித மந்திரவாத சந்திரகளை எங்களால் ஒன்றும் முடியாது. ராஜாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. ஆஃப்டர் இவ்வளோ வருஷமாக சம்பளம் கொடுத்துட்டு ஒரு நல்ல பதவி வச்சுக்கிட்டு ஏதாவது சந்தேகம் வந்து உங்களை கேட்கறதுக்கு வச்சுட்டு இருந்தா எனக்கு என் சொப்பனத்துக்கே பதில் கொடுக்க முடியலையாடா, உங்களை எல்லாம் என்ன செய்கிறேன், தூக்கி என்ன செய்ய எல்லாத்தையும் கொலை செய்கிறேன், உன் வீடெல்லாம் சாம்பலாக்கிறேன்டான்ற தீர்மானம் கொடுக்குறார். இதில் தானியலும் கூட தான், தானியலோட வந்திருக்கிற நண்பர்களுக்கும் அதே தண்டனை தான். இது இப்போ உடனே என்ன சொல்கிறாங்க, இவனுங்களுக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு தீர்மானத்தை தானியல்கிட்ட வந்து ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை வெளியிட்டுவது தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்யவும் தேடினார்கள். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் உடனே தானியலுக்கு இது தெரியப்படுத்தும் போது தானியல் உடனே வந்து ராஜா கிட்ட வந்து கேட்குறப்பல, ராஜாவே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எவ்வளோ கொஞ்சம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க, நாங்கள் சொல்லிடுறோம். சொல்லலைன்னா நீங்கள் என்ன தருவ. தானியல் ராஜாவின் இடத்துல போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டுமா ராஜா சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பார்த்துட்டீங்கன்னா அப்போது தானியல் உடனே அதை கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு, நேராக எங்கே போகிறாருன்னா அவர் தன்னுடைய 3 தோழர்களை பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரோட பாபிலோனுக்கு இருக்கிற மற்ற ஞானிகள் எல்லாரும் அழியாதபடிக்கு அந்த மறைப்பொருள் ரகசியத்தை பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அவர்கிட்ட போய் என்ன சாஸ்திராங்கமாக விழுந்து அந்த ராத்திரியிலே பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு 21 days அவங்க பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் ஒரே நாளில் கர்த்தர் பதில் கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. அத்தனை பேரும் 3 பேர்கள் அங்கே பார்த்தா அங்கே அனனியா இருக்கும், அப்போ அனனியா, மிசாவேல், சகரியா, இந்த மாதிரி சகரியா தானே போட்டிருக்கு. வேற ஆசரியா சரி ஆசரியா ஏன்னா தன்னுடைய தோழர்களோட இந்த 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே காரியங்கள் ஆண்டவர் உடனே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்ட பிறகு ராஜா கிட்ட சந்தோஷமா வந்து சொல்றாங்க. பாருங்கள் அங்கே சொல்லப்படுது 31-32 வாசிப்போமா. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பகிரங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களுமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுகுண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்த போதுமா கீழே வந்து பார்த்துட்டுன்னா அதெல்லாம் அர்த்தம் சொல்ற சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவித்தான். சரிங்களா, தெரிவிச்சுட்டான். ஓகே, இப்போ ராஜா அதை கேட்ட உடனே அதான் என்ன அவர் சொல்கிறாருன்னா, நீ கண்ட சொப்பனம் எதுக்கு குறித்துனா ஒவ்வொரு ராஜாக்களை குறித்து அவன் ஆட்சி காலங்களிலே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட ஆட்சி காலங்கள்லாம் நடக்கும். இப்போ வந்து ராஜா தனி ராஜா இருக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ நமக்கு ஆட்சினா மோடி தனியாக இருப்பார், ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு ராஜா. ஆனால் ஆண்டுடைய வருகை காலத்துக்கு முன்பாக பார்த்தோன்னா எல்லா ராஜாக்களும் ஒரு சில ராஜாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தனை ஆட்சி செய்வான். அந்தி கிறிஸ்து புரியுதுங்களா, அவன் தான் ராஜாவாக இருப்பான். அவனோட கண்ட்ரோல் எல்லா ராஜா வந்துடுவானுங்க. புரியுதுங்களா, எப்படி இந்த ஒருத்தன் செத்தான், அவன் பேருனா 2 கை வச்சு கொசு கடிச்சு இந்தியாவில் சேர்ந்தான் தம்பி வினோத்தவனை சார் அலெக்சாண்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி எழும்புவான்.
அப்போ இப்போ ஏன்னா அது இந்தியாவில் வந்து தான் கொசு கடிச்சு செத்தான். கடைசியாக இந்தியா தான் பிடிக்க வேணும். நம்ம இந்திய கொசு சாதாரண கொசா, நாத்தம் பிடிச்ச கொசுங்க, கூவாத்தில் இருக்கக்கூடிய கொசு. அது பொட்டுனாலும் மலேரியா கிளேரியா எல்லாம் மலேரியா காய்ச்சல் தான் ஐயா போயிட்டார். போகும்போது டெட் பாடியாக தான் ஐயா போனார். ஆண்டவர் யார் என்ன செய்வார்? செய்ய வேண்டிய இடத்துல இந்தியா யார் சாதாரணதா? தேவ ஜனங்கள், தேவன் கொண்டு வந்து வைத்த சோம ஊழியம், மிஷினரிகள் இந்த இடத்துல பிடிக்கணும்னா தமிழ்நாட்டில் வந்து அது தமிழ்நாட்டில் தான் செத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என்னன்னா இதில் சொப்பனத்தை அவன் என்ன செஞ்சான்? வெளிப்படுத்தின உடனே பார்த்துட்டுன்னா ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போ 45-49 வரைக்கும் வாசிங்களா அதில். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு தட்டி நன்றி சொல்லுவோம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் முகம் குப்புற யார்கிட்ட விழுங்க? தானியேல் கிட்ட விளங்க வணங்குறான். பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் மாத்திட்டார்? பார்த்தீங்களா? தானியேல் யாரு? ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற ஒரு சிறை கைதி. 70 வருஷமாக பாபிலோன் தேசத்தில் ஒரு கைதியாக வைக்கப்பட்டவன். அவன் தேவ ஆவியை பெற்றதுனால சொப்பனத்தின் தரிசனங்களை வெளிப்படுத்தினால அவனுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்து, ஒரு சின்ன போஸ்ட் கொடுத்து அரண்மனையில் வேலை செய்கிறாப்புல. ராஜாவுக்கு பானபாத்திர காரணமாக இருக்கிறாப்புல. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ராஜாவுக்கு இந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தின உடனே நேபுகாத் நேச்சர் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்குறான். இது எங்கேயா சாத்தியமாகுமா? ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு தொண்டர்கிட்ட போய் ராஜா போய் முதலமைச்சர் போய் காலில் விழுந்து வணங்குவானா? முடியாது. அப்போ ராஜா பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜா அடிமை, அதுவும் அடிமை கைதியாக இருக்கக்கூடிய ஒரு தானியேல்கிட்ட வந்து முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தி அவனுக்கு தூபம் காட்ட கட்டளையிட்டான். அப்போனா இவன் தான் கடவுள். அப்போனா தானியேல் எப்படி நினைக்கிறார்? இவன் தான் சாஸ்தாங்கம் வந்து தேவன் அவனுக்குள்ளே இருக்கிறார். கடவுள் நம்ம நினைக்கல, இவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அவன் நினைச்சிருக்கிறான். அடுத்தது வாசிப்போமாக. தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும். எப்படி கொடுக்குறான்? ஒரு புறஜாதிக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா? இதுதான் சாட்சிங்க. ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்கலாம்? இந்த சாட்சிக்காக தான் வச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்க வேண்டாம். அப்போ பாருங்க, அந்த ராஜாவுக்கு தேவனை பற்றி தெரியுமா? பார்வன் மாதிரி தான் அவனும் இருப்பான் இல்லையா? அந்த ராஜா என்ன சொல்ற? நாங்கள் வணங்குற 30 முக்கோடி தேவர்களுக்கும் உங்கள் தேவன் மேலான தேவன் என்று நான் இன்றைக்கு கண்டுகொண்டேன். என்னங்கய்யா சந்தோஷம் வரவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் தெரியல இவ்வளோ இருக்கு இல்லையா? நான் வணங்குற 30 முக்கோடி தேவர்களுக்கு மேலான தேவன் என்று உங்கள் தேவன் தான் மெய்யான தேவன்றான் நேபுகாத் நேச்சர். சொல்லிட்டு என்ன சொல்கிறப்பனா, இங்கே சொல்கிறப்பல தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை கொண்டு வெளிப்படுத்துகிறோமாகிய இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, பார்த்தீங்களா அந்த இடத்துல தானியேல் என்ன செய்கிறப்பல அவனுடைய ப்ரமோஷன் கொடுக்குறப்பல அரண்மனையில் அவனை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனுள்ள சகல ஞானிகளுக்கும் மேலே பிரதான அதிகாரியாக நியமித்தான். இதுதான் உயர்வு. ஜெபத்தினால ஒரு மேன்மை, ஜெபத்தினால கர்த்தர் என்னை உயர்த்தினார். தானியேல் வந்து இந்த பதவி ஆசைக்காக வரல. உண்மையுள்ள தேவன் யார் என்று இந்த மனிதர்கள் கண்டுகொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று இவன் அறிந்து கொள்வதற்கு இதுதான் நேரம், இது காலம். இது இன்னைக்கு நம்மளே அறியாமல் இருக்கிற மற்றவங்களை போய் எங்கே அறிவிக்கிறது? அப்படிதான் காலம் போயிட்டு இருக்கு. உண்மை தானே? அப்போ தானியேலோட பாரம் என்னது? அவன் மட்டும் இல்லை, அவனுடைய 3 நண்பர்களும் அது அவங்களுடைய பாரம் எப்படி ஆகணும்? கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என்று இவர்கள் புரிந்து கொள்ளுகிற இந்த ஞானம் வருவதற்கு இன்றைக்கு எங்களுடைய ஜெபம் இவனுங்களுக்கு தேவை. அப்போ அந்த டிக்ளேர் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? நீங்கள் தான் உன் தெய்வம் தான்டா மெய்யான தேவன், நான் வணங்குற தெய்வமெல்லாம் பொய்யான தேவன்ட்டான். ஏன்னா அவங்க ஞானிகள் அந்த கல்தேயர் தேசத்தில் உள்ளவங்க, அது மற்ற ஞானிகள் சூனியக்காரர் எவனுக்கும் பதில் சொல்ல முடியல.
அப்போ தானியேல் என்ன தேவனை வணங்குறான்ற ராஜாவுக்கு தெரியும். அதனால தான் அந்த ராஜாவை என்ன செஞ்ச தரியு ராஜா எப்படி உயர்த்தினா தானியேலை, அதே மாதிரி தான் இவன் உயர்த்துகிறான். நேபுகாத் நேச்சர் என்ன சொல்ற, பாபிலோன் சகல ஞானிகளுக்கு மேலே பிரதான, அது எப்போ எல்லா ஞானிகள் ராஜாக்களுக்கு அடுத்தபடி எத்தனை ஜனங்கள் என்னென்ன போஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் மேல் போஸ்ட்டு இந்த தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு உயர்வான ஒரு பதவி. அவர் பதவி ஆசைக்காக அவர் வரல, ஆண்டவர் உயர வச்சிருக்கிறார். அதுக்கு கீழே பாருங்க, தானியேல் மற்றும் தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கின் மேசாக்கு ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு அதிகாரியாக விசாரிக்கும்படி வைத்தான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தானியேலை மட்டும் இல்லை, தானியேலை கூட இருந்து என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணின. இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்றாரு. பாஸ்டரோட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பாஸ்டருக்கும் கர்த்தர் மேன்மையான ஆவிக்குரிய மேன்மையில உயர்வு, என்னோட இணைந்து நீங்க ஜெபிக்கிற உங்களுக்கு ஒரு மேன்மை. இப்போ புரியுதுங்களா? ஒன்று தான் ஆமீன் லாஸ்ட்லேருந்து வருதுங்க. அப்போ தானியேல் ராஜாவை நோக்கி கொண்ட பேரில் அவன் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் மாகாணத்தில் பெரிய காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? இதற்கு என்ன அர்த்தம்னா, என்றைக்கு நம்மளுடைய தேசத்தில் காணப்படுகிற அத்தனை ஜனங்களுக்காக, அவங்க தேவைக்காக, சபையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆண்டவர் அறியாத பட்சத்தில் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களுக்காக என்றைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை காணிக்கையாய் கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ, அன்றைக்கு உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பதவி பிரமாணம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எந்த பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் பாடுபாடுறீங்களோ உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை உயர்த்தின அதே தேவன் உங்கள் சன்னதிகளோட சன்னதிகளும் உயர்த்துவார். விசுவாசம் உள்ளவங்க கரங்களை தட்டி எழும்பி நின்று கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்பமாக.